தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுப்படி போக்சோ சம்பந்தமான ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் என்கின்ற சட்டத்தை பற்றி, சட்ட நுணுக்கங்களை பற்றியும் அது சார்ந்த மனநலம் சார்ந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற விதமாகவும் இன்றைக்கு அதற்கான விழிப்புணர்வை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இந்த நிகழ்ச்சி என்னுடைய துறை சார்ந்திருக்கின்ற அறிவிப்பில் ஒன்றான ஒரு அறிவிப்பை இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ ஒரு 90,000 பேருக்கு இது போன்ற பயிற்சிகளை வழங்க பல்வேறு விதமான கருத்தாளர்களை அழைத்து நாங்கள் இந்த நிகழ்ச்சி நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். என்னதான் நம்ம பல விஷயத்தில் 144171098 என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாலும் தவறுகள் நடைபெறுகிறது என்று சொன்னால் உடனடியாக நம்ம ஆக்ஷன் எடுக்கிறோம். ஆனால் அந்த தவறுகள் நடைபெறுவதை சொல்கிறதுக்கு கூட சில பேர் தயக்கம் காட்டுறாங்க, பயப்படுறாங்க. பயப்பட தேவையில்லை. நீங்கள் தருகின்ற கருத்துக்கள், நீங்கள் தருகின்ற புகார்கள் எதுவாக இருந்தாலும் அது ரகசியம் காக்கப்படும். அது சார்ந்து தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இப்போது வரைக்கும் அந்த நடவடிக்கை தான் நம்ம எடுத்துக்கொண்டு வருகிறோம். அது குறிப்பாக தனியார் பள்ளிகள் என்று வரும்போது இன்னும் நம்ம பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிற விதமாக எங்களுடைய டாக்டர் குப்புசாமி சார் இன்றைக்கி இந்த ஏற்பாடை இங்கே செய்திருக்கின்றார். இந்த நல்ல நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் குறிப்பாக இதில் கலந்து கொண்டு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஊக்கத்தை தந்திருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு மாணவ சின்னவங்களும் குழந்தை பருவத்தில் அவர்கள் ஏற்படுகின்ற இன்னல்களை காப்பதற்கு நாம் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அது செய்கின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியை இன்றைக்கு நாங்கள் தொடங்கியிருக்கோம். நடைமுறையிலே இருந்தாலும் ஆங்காங்கே தவறுகள் நடந்தாலும் குறிப்பாக ஆசிரியர்களே ஈடுபட அரசாங்கம் தவிர வேறு என்ன இல்லை, போக்சோ சட்டத்துடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தினப்பாங்க. பேசும்போது கூட மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்ன மாதிரி இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது, அதுக்கான கடும் நடவடிக்கைகள்லாம் என்னவாக இருக்கின்றது அது ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கருத்தாளர்களை பொறுத்த வரைக்கும் லீகாலிட்டியாக என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ பேச போகிறாங்க அவங்க எல்லாருமே. ஸோ அந்த விழிப்புணர்வு வெறுமனே ஒரு 4-5 பேர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது. அந்த பள்ளிக்கூடத்தை சார்ந்திருக்கின்ற பிரின்சிபல்ஸ், கரஸ்பாண்டன்ட், அங்கே இருக்கக்கூடிய நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் முதற்கொண்டு அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இதை நாங்கள் நடத்துகிறோம். போக்சோ சட்டம் என்ன சொல்லுகிறது என்பது முழுமையாக தெரிந்தாலே அதிலே பார்த்திங்கன்னா பாதுகாப்புக்கான அனைத்து அம்சங்களும் இருக்குது. என்னென்னா அது சார்ந்த விழிப்புணர்வு யாருக்கும் இல்லாமல் இருக்குது. அது வந்தாலும் மிக கடுமையான ஒரு ஆக்ஷன் எடுக்கக்கூடிய அளவுக்கு தான் சட்டம் இருக்குது. அது சார்ந்த நீங்கள் அதே போல போக்சோ சட்டம் புகார் சொல்கிறாங்கன்னா எதிர்த்தரப்புல கேட்காம உடனே அரெஸ்ட் அப்படின்னு போயிடுறாங்க. ஒரு சமீபத்தில் இப்போ கேரளாவில் 2 வருஷம் கழிச்சு போலியான ஒரு பாலியல் வழக்கு கொடுத்துருக்காங்கன்னு ஒரு விஷயம் ஒன்று நீங்கள் சொல்கிற மாதிரி இதை யாரும் தவறாகவும் பயன்படுத்தக்கூடாது. கரூரை சார்ந்திருக்கின்ற ஒரு டீச்சர் பார்த்திங்கன்னா அவர் அந்த உயிரையே மாய்த்து கொண்டார். ஏன்னா அவசரத்தில் கடகடன்னு சொல்லி போயிடுறாங்க. அது மனநலம் பாதிப்பு அப்படிங்கிறது செய்யாத தப்புக்கு நான் எப்படி ஆளாவேன் அப்படிங்கிற அளவுக்குலாம் இருக்கும்போது அதை முறையாக இப்போ அவங்க சொன்ன மாதிரி தான் எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிறத நம்ம பண்ணிடணும். நல்ல ஆசிரியராக கூட இருப்பாங்க. ஆனால் மேல்பி அங்கே லோக்கல் சம் இஷ்யூஸ்னால் அவங்க மேலே தவறான ஒரு இது பண்ணும்பொழுது அது அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதித்திடக்கூடாது என்று தான் நாங்களும் நினைக்கிறோம். இல்லை, இது தீவிர விசாரிச்சு தான் அதை பண்ண முடியும். அதெல்லாம் சொன்னேன், சட்ட திருத்தங்கள் இல்லை, இருக்கிற சட்டத்தை முறையாக நம்ம பயன்படுத்தினாலே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை நம்ம முறையாக தெரியும். சார், குறிப்பாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மலை கிராம மக்கள் நிறைய இருக்குது சார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் இந்த மாதிரி ஒரு போக்கு விழிப்புணர்வு இன்னும் இல்லாமல் இருக்குது சார். அது சம்மந்தமாக பள்ளிகளுக்கு என்ன நடவடிக்கை? அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான். இப்போ எதுக்காக கிருஷ்ணகிரி மாவட்டம் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம்ன்றது காரணமே பார்த்தீங்கன்னா இப்போ கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு EBB பிளாக்காக நாங்கள் பார்க்கணும், ஒரு எஜுகேஷனல் பேக்வர்ட் பிளாக்காக நாங்கள் பார்க்குறோம். ஸோ எஜுகேஷனல் பேக்வர்ட் பிளாக் அப்படின்னு வந்தாலே இந்த நிறைய விழிப்புணர்வு குறைவாக இருக்கக்கூடிய, அதாவது சிறு வயசில் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி இந்த கல்வியோட அவசியம் தெரியாமல் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை எடுத்துருக்கேன். இப்போ நிறையா மாறி இருக்குது. இன்றைக்கி கிருஷ்ணகிரியும் பார்த்தீங்கன்னா, தருமபுரிலாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா படித்த நாகரிகமான மக்கள் இன்றைக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கொன்றும் அங்கொன்றும் இருக்கும் பொழுது அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு நீட் ஆஃப் த அவராக கிருஷ்ணகிரியில் நாங்கள் ஆரம்பிச்சோம் அப்படின்னா இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் இதற்கான பணிகள் தொடரும்.